Hallelujah. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான காலை வேளையிலும் ஒரு வெளியேற்பட்ட சத்தியத்தை நம்ம தியானிப்போம். மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 32வது வசனம். அங்கே கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேலில் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். பாருங்க, அங்கே கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து என்ன பண்ணாங்க, தம்முடைய அவர் தமது கையை அவன் மேலே வைக்கும்படி வேண்டிக் கொண்டாங்க. அப்பா, அவர் இயேசுனார் தமது கை, அந்த இயேசுனார் சரீரம், இயேசுனார் டோட்டலாக வித்தியாசமான சரீரம், அது வித்தியாசமான ரத்தம். அதனால அந்த கொன்னை வாயுடைய செவிடனை கூட்டு வந்து நீ வைப்பா அவன் கையின்றாங்க இயேசுனார்கிட்ட. பாருங்க, இயேசு ஏற்றுட்டாக்கா உங்களுக்குள்ளே இயேசுகிறதுனால உங்கள் கையை வைக்க சொல்கிறாங்க. உங்கள் கையை வைக்காதீங்க, நன்மை தீமை கையை. ஆமாம், உண்டு கெட்டுவிடுவான் சரீரம். எப்பவுமே நன்மை தீமை சுபாவத்தை மட்டும் காட்டாதுங்க தேவனுடைய பிள்ளைகளை, விசுவாசிகளை. நன்மை தீமை சுபாவத்தை எங்கேயுமே காட்டாதீங்க. நீங்கள் விசுவாசிங்க, இயேசு காட்டுங்க, இயேசு சரீரத்தை காட்டுங்க, இயேசு ரத்தத்தை காட்டுங்க, தேவன் தனக்கு உலகத்தை காட்டுங்க. அந்த பிள்ளை நல்லா இருக்கும், அந்த கிராமம் நல்லா இருக்கும், அந்த பட்டணம், அந்த தேசம் நல்லா இருக்கும். தயவுசெய்து உங்கள் காரியத்தை காட்டிடாதீங்க. தயவுசெய்து நான் கையெழுத்து கும்பிட்றேன். நன்மை தீமை ஊழியக்காரர்களை அதை போய் பேசிடாதீங்க, அதை போய் காட்டிடாதீங்க. விசுவாசி கெட்டு போயிடுவான், விசுவாசி குடும்பம் கெட்டு போயிடும். சொல்கிறார் பாருங்க, மார்க் 7ஆம் அதிகாரம் 32. அவர் அங்கே கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். ஆமாம், இயேசுனார் கையை வச்சாராம் பாருங்க. அது என்ன கையே? நானே ஜீவப்பம், இந்த அப்பத்தை புஷு திராட்சரசமான நித்திய ஜீவனார். இந்த அப்பம் சரீரமாக இருக்கிறார், இந்த திராட்சை ரத்தமாக இருக்கிறார். அது என்னடா ரத்தம்னு பார்த்தா ஆதாம் ரத்தம் கிடையாது, ஆதாம் சரீரம் கிடையாது. ஏசுனார் அவர் தழும்புலா சுகமாட்டின்னு சொல்லப்படும். சரீரமே குணமாக்கும் மருந்து. அவர் உடம்பே ஈலிங் ப்ரொடக்ஷன் இருக்குது. சரீரம் ஃபுல்லாக மருந்துக்குது, ரத்தம் ஃபுல்லாக மருந்து. சிஎம்சியில் போனால் எவ்வளோ மருந்துக்குது. மருந்து ஸ்டோரில் போய் பார்த்தா ஏகப்பட்ட மருந்து அடுக்கி வச்சுக்கிறாங்க, ஏகப்பட்டதான் மெடிசன்ஸு அடுக்கி வச்சுக்கிறாங்க. அது மாதிரி இயேசுநாதர் சரீரத்தில் ஏகப்பட்ட மெடிசன்ஸு. ஆமாம், ஜீவ ரத்தத்தை தான் நீங்கள் புசிக்கிற திருவிருதில். அதுக்குள்ளே ஏகப்பட்ட மெடிசன்ஸ் இருக்குது. ஜீவ ரத்தம், ஜீவ வார்த்தை, ஜீவ லங்ஸு, ஜீவ கிட்னி எல்லாம் இயேசு சரீரத்தை வச்சு தான் உனக்கு திருவிந்தாராயில் உனக்கு கொடுக்குறாங்க பெரியமாரில். அதோடு கொண்டு போய் வீட்டில் போய் சரீரத்தில் கை வைக்கணும். கொன்னை வாயினாக்கா அவன் ஆதாமுக்குள்ளே பிறந்தவன், வியாதி பிச்சவன். ஆதாம் மூலமாக பிறந்தானா வியாதி பிச்சவனாக தான் இருப்பான். அங்கே கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில், அவர் ஜீவ ரத்தம், இவன் நன்மை தீமை சரீரத்தில் செவிடனாகிறான், கொன்னை வாயாகிறான். அவரிடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொள்கிறாங்க. பாருங்கள், இயேசுனார் பூமியில் இருந்தபோது எவ்வளோ சந்தோஷம். இப்போ ஏசு அந்த ஜீவ ரத்தம் கொடுத்து நீங்கள் உலகமெல்லாம் போய் சொல்லி சீசர்களை உங்களையும் அனுப்பிச்சாங்க. நீங்கள் நன்மை தீமையாக காட்டுறீங்க போகிறதுலலாம். விசுவாசின்றீங்க, ஊழியக்காரன்றீங்க, நன்மார்க்கு துன்மார்க்குன்றது தான் பேசுன்றீங்க. கவிதை ஜீவ மார்க்குன்னா என்னன்னு தெரியல உங்களுக்கு. நீங்கள் ஜீவ ரத்தத்தையே பேசி பாருங்கள். தேவன் தான் உலகத்துக்கு பிசாசு அங்கே அலைகைத்து ஓடிடும், பசு தாவி அங்கே இறங்கிடுங்க. அதனால தான் ஜீவ வார்த்தையை கேட்கணும், ஜீவ போதனை என்னுடைய செய்தி கேட்கணும். நீங்கள் நான் 100க்கு 100 ஜீவ மார்க்கத்தை நான் போதித்திருக்கிறேன். எங்கும் கேட்டிருக்கால் விளையாடப்பட்ட சத்தியங்க. யூடியூப்பில் போயிட்டு ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணிங்கனாக்கா நீங்கள் என் செய்தியெல்லாம் நீங்கள் கேட்கலாம். ஆமாம், கடைசி நாள் ஏப்ரல் பண்ணலாம், ஈலிங் பிளீச்சு செய்யலாம், ஆத்து மாதாயம் செய்யலாம், எல்லாமே செய்யலாங்க. ஆனால் ஜீவ ரத்தத்தில் இருக்கணும். நன்மை தீமை சரீரத்தில் இருந்தாக்க ஊழி வெட்டிச்சிருக்காது. பிரச்சனையாக தான் இருக்குது. ஊழியத்தில் பிசாசு உரிமையாக வந்துடும் உங்கள் வாழ்க்கையில், ஊழியத்தில், சரீரத்தில், உங்கள் சபையில். அதனால் நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக பவுல் சொல்கிறார். ஜீவ உலகத்தில் வரணும், ஜீவ வானத்தில் வரணும், ஜீவ சரீரத்தில் வரணும், ஜீவ ரத்தத்தில் வரணும், ஜீவ வார்த்தையில் வரணும். நன்மை தீமை வார்த்தையிலே இருக்கக்கூடாது. அது ஆதாமின் வார்த்தை. அதை போய் தேவன் தனக்கு ஒரு ராத்திரி பகலும் பேசியிருந்தாக்கா
பிசாசு திருடவும் கொள்ளுவாய்க்கு வர மாட்டான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும். அந்த ஜீவ வார்த்தையை பேசணும். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையும் சத்தியம் இருந்தால் நமக்குள்ள அந்த கிருபை, அந்த சத்தியம், இயேசு தான் அந்த கிருபை, இயேசு தான் அந்த சத்தியம், இயேசு நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கேன். ஆக மொத்தம் டோட்டலாக ஜீவ உலகத்தில் வந்தால் வழிய உன் வியாதி போகாது. இங்கே பாருங்கள், மார்க்கு 7:32. அங்கே கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை, கொன்னை வாயு, செவிடு, குருடு, முடவு, கூட்டு எல்லாம் வியாதி பிடிச்சி சரீரத்தில். ஆமாம், சபிக்கப்பட்ட சரீரம் கூடாயிடுது, செவிடாயிடுது, கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுது, ஹார்ட் லங்ஸ் ஃபெயில் ஆகிடுது, உடம்பெல்லாம் வியாதிக்குதா இல்லையா? அப்போது அவரிடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொள்கிறாங்க. அப்பா ஏசப்பா உங்கள் கையை கொஞ்சம் வைங்கன்னா. ஏசு கையை வைக்கிறாருன்னு அது இம்பார்ட் பண்ணுறது. ரத்தத்தை அப்படியே சர்ன்னு இறக்குறாரு சரீரத்தில். ஜீவசரு சர்ன்னு இருக்கிறாரு. எப்படி இருப்பார்? அவன் பேர் சொல்லி ஜீவசரு ஜீவ ரத்தத்தை பிதாவாகி தேவனுக்கு கொடுப்பாரு. அவன் பாவம் முதல்ல பிதாவாகி தேவனை பாதிச்சு போச்சு. அதே அவன் பாவம் ஆதாம் பேர் முழு உலகத்தை பாதிச்சதுனால சரு நன்மை தீமை சரீரம் வந்து செவிட்டுக்காது, செவிட்டு கண்ணு, செவிட்டு குஷ்ரோகம், ஹார்ட் லங்ஸு, கிட்னி எல்லாம் ஃபெயிலியர் ஆகி போச்சு. பிசாசு திறந்து கொண்டது ஆகி தான் காரியம் செஞ்சுக்கிறான். அதனால் அவரிடத்தில் கொண்டு வந்து உமது கையை அவன் மேல் வெயின்னு வேண்டி கொள்றாங்க. அவர் என்ன பண்ணுறாரு? நல்ல மேய்ப்படுத்தான ஆடுகள் ஜனங்களுக்காக ஜீவசர ஜீவ ரத்தத்தையே கொடுக்குறாரு. அவன் பேர் தேவன் தர உலக ரத்தம் மாறி போது, சரீரம் மாறி போது, செவிட்டுக்கா தந்தது, கூட்டுக்கார தந்தது, குருசோய் சுகமாயிடறான், திமிர்வாதக்காரன் ஏது நடக்கிறான், லேகோன் பிசாசு விடுதலை ஆயிடுறான். அதனால தான் ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள்ளணும் பிரியமானவர்களே. அதனால் என் செய்தியை நீங்கள் கேளுங்க தயவுசெய்து. 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் பிள்ளைங்கள்லாம் ஆதாமில் தான் பெற்றுட்டீங்க. ஆமாம், உங்கள் பிள்ளைங்க கஷ்டப்படுத்துங்க. நன்மை தீமை கனியை சாப்பிட்னாலே ஏதேன் தோட்டல சாகுன்னு சொல்லிட்டாரே இல்லையா? ஆமாம், குடும்பத்தை சாவு, வேலை ஸ்தலத்தை சாவு, சரீரத்தில் சாவு, புத்தி சரியில்லை, கண்ணில் நீச்சா, மாம்சி நீச்சா, ஜீவத்தின் பெருமை, சுய நீதி, அநீதி, எந்த போல தான் இந்த காலத்தில் கடைசி காலத்தில் நல்லா இருக்குது. ஒரே போராட்டமாகுது. அதுக்கு ஜீவ ரத்தத்தை பூசிக்கிறான். இன்றைக்கி இயேசு சரீரத்தில் இல்லை, நீங்கள் தான் கிறிஸ்துவ சரீரம். அவர் தலை, நீங்கள் சரீரம். இயேசு ஏற்றுக்கொள்ள ஞானசாமி திருவிருந்த பக்கத்தில் தான் நீங்கள் கிறிஸ்துவ சரீரம். அப்போ ஜீவ ரத்தத்தை உங்கள் பிள்ளை மேலே வச்சு தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தா அசுத்தாவி போய் பசுத்தாவியாக அந்த பிள்ளை நல்லாயிடும். இப்போ பாருங்க, அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அப்போது வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பீர்கள், அப்போது அவர்கள் சொஸ்தமாகன்னு சொன்னார். யார்? உங்கள் கையை வைக்காதீங்கன்னு நான் சொல்கிறேன். ஆதாம் வையா பிறந்த உங்கள் கை வச்சா ஒன்றும் கட்டுப்பிடும் போல. ஏசு ஜீவரத்தனை அறிக்கை பண்ணுங்க. தலை மேலே கை வச்சதுமே தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுங்க, அசுத்தாய் போய் பசுத்தாய் வந்துடும். லட்சக்கணக்கில் லட்சக்கணக்கில் ஜீவரத்தம் சொல்லி தான் பாருங்களேன். தேவனுக்கு தனக்கு ஆதாவும் முயலுக்கு பசுத்தாய் வந்து தேவதூர் வராங்களா இல்லை தான் பாருங்களேன். அப்போது அங்கே கொன்னை வாய், மார்க் 7:32 அங்கே கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு. இப்போ பாருங்க, அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு. அப்போது செவிட்டுக்காது, கொன்னை வாய் ஓமி ஆகிட்டுக்குது, காது செவிடாகி போட்டுக்குது. இல்லாது ஆதாமுக்குள்ளே பிறந்தவன் பாவம் செய்து சபிக்கப்பட்டவன் ஆகி வாய் ஓமி ஆகி போச்சு, காது செவிடாகி போச்சு. அப்போது தம்முடைய கைகளை காதுகளில் வச்சு நோய்க்கிறார், காது உள்ள வைக்கிறாரு, ஜீவ காது கொடுக்குறாரு. உமிழ்ந்து தம்முடைய நாவை அவனுடைய வாயை தொடர், அவன் நாக்கை வந்து தொடறாரு, கை வச்சுக்கிறார், ஜீவ கையை வைக்கிறார். ஜீவ நாவை தேவன் தனக்கு நாவுக்கு தந்துக்குச்சு, காது தந்துக்குச்சு, காது கேட்குது. அப்போ ஜீவ நாவு ஜீவ காது கொடுக்குறாரு. நல்ல மேற்படுத்த ஆடுகள் ஜனங்களுக்காக ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் ஜீவ காது கொடுக்குறாரு. நன்மை தீமை காது தான் செவிட்டு காது, நன்மை தீமை தான் ஓமையாகி போச்சு நாவு. அப்போ இவருடைய நாவை கொடுக்குறாரு, இவர் சரீரத்தை இவர் ரத்தத்தை கொடுக்குறாரு. எவ்வளோ பெரிய ஈல் இருப்பார் இயேசு, பரம வைத்தியருங்க. இவர் வைத்தியர் என்ன பண்ணுறாரு? தன்னுடைய ஜீவ கண்ணு, தன்னுடைய ஜீவ காது, தன்னுடைய ஜீவ நாவு, ஜீவ சரீரத்தில் எல்லா அங்கத்தையும் குத்துறாருங்க உங்ககிட்ட. அதை போய் தேவன் தனக்கு உலகத்துக்கு குத்தாக அற்புதம் நடத்துருங்க. அப்போது
தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொற்று. அப்போ நாவை குத்துறாரு, காதை குத்துறாரு, கண்ணை குத்துறாரு, ஆற்றை குத்துறாரு, லங்ஸை குத்துறாரு, கிட்னியை குத்துறாரு, கல்வாச்சியில் ஜீவ ரத்தத்தை குத்துறாரு, ஜீவ சரீரத்தை குத்துறாரு, எல்லாத்தையுமே குத்துறாரு. நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே ஜீவ ரத்தத்தை குத்துறாரு. எடுக்கணுமா இல்லையா? எடுக்காதே இருந்தா எப்படிங்க? பிசாசு கெட்ட மேய்ப்பன் நன்மை தீமை சரித்தே குத்துங்க நான் காலமெல்லாம். அதை போய் எடுத்து அதை தேவன் தர கொடுத்துக்கு உடம்பெல்லாம் வியாதி, ஆத்மெல்லாம் வியாதி, சரீரமெல்லாம் வியாதி, குடும்பமெல்லாம் பிரச்சனை, பிசாசு திறது கொண்டது ஐக்கியமாகவே இருக்குது. அந்த நன்மை தீமை சரீரத்தை மட்டும் எடுக்கிற, அந்த நன்மார்க்கு துன்மார்க்கு சுயநீதி அநீதியை தேவன் தனக்கு உலகத்துக்கு மட்டும் காட்டுறேன். ஏசு ஜீவ வச்சதுக்கு அது ஜீவில் தேவ நீதிக்கு உயிர்த்து இருக்குது. அதை போய் தேவன் தனக்கு உலகத்துக்கு ஆதாம் வந்து முடி உலகத்துக்கு வாய்நெல்லாம் கொடுக்க பசுத்தாய் வந்து ஒரு ஹீலிங் ஆகிடுமே. ஏன் அதை செய்ய மாட்டேன்ற? ஜீவனுள்ள ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுங்க. அப்போது அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு. அதனால் உங்கள் பிள்ளை நாவை தொடணும், உங்கள் பிள்ளை காதில் கையை வைக்கணும், ஜீவ காது கொடுக்கணும், ஜீவ நாவு கொடுக்கணும். லட்சக்கணக்கில் ஜீவ நாவு தேவன் தனக்கு கொடுத்த நாவில் அபிஷேகம் இறங்கித்தான் ஆகும். அந்த காதில் அபிஷேகம் இறங்கி செவிட்டு காது திறக்கத்தான் செய்யும். அப்போது இயேசுவின் காது, இயேசுவின் நாவு, அது நன்மை தீமை காது கிடையாது. இயேசு நாவு, இயேசு காது, அது ஜீவ காது, ஜீவ சொரம், ஜீவ நாவு. அதை லட்சக்கணக்கில் உங்கள் பிள்ளை பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு ஜீவ கண்ணு, ஜீவ ஆற்று, ஜீவ லங்ஸு, ஜீவ கிட்னி, ஜீவ காலு, ஜீவ கண்ணு, ஜீவ சதை, எலும்பு, ஜீவ மூளை. அது இயேசு சிலுவையில் கொடுக்குறாரு. அதை புசிக்கணும். அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு வாய்நாளெலாம் காட்டும்போது அபிஷேகம் எல்லா அவையத்தில் இறங்கி ஆவியானுக்கிறது அங்கே சுகம் உண்டாயிட்டுங்க. அது தழும்புகளால் சுகமானீர்கள். பேதுரு சொல்கிறாரு இல்லையா, அவர் தழும்புகளால் குணமானீர்கள். கல்வாசி இல்லை, எல்லாத்தையும் குத்துடுறாரு. அது எடுக்கத்தாங்க. இப்போ நம்ம எடுத்து தேவன் தனக்கு உலகத்துக்கு இவ்வளவும் செய்யணும். எடுக்காமையே நன்மை தேவையிலேயே உட்காந்து கவலை இருந்தால் வியாதி மேலே வியாதி, பிரச்சனை மேலே பிரச்சனை, ஹாஸ்பிட்டல் மேலே ஹாஸ்பிட்டலு. நன்மை தீமை விட்டுறியா? அதான் பிசாசுக்கிட்ட கனியை வாங்கி சாப்பிட்டு உடம்பெல்லாம் வியாதி, உடம்பெல்லாம் சாபம். நன்மை தீமை சாகவே சாகும். இப்போ ஜீவ விச்சத்துக்கு கனி கொடுக்குறாரு இயேசு. நாடைய வழிய சத்தியமும் ஜீவனமாக இருக்கு. என் பிதா ஜீவனுக்குமான ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். நானே ஜீவப்பம். இந்த அப்பத்தை பிடிச்சி திராட்சை ரசம் பானுங்க. அந்த திராட்சை இயேசு ரத்தத்தை கையாளுன்றார். அப்போது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமா. இப்போ பாரு, தம்முடைய விரல்களை காதுகளை வைக்கிறாரு, தம்முடைய கையை விரலை நாவில் வச்சுட்டு வானத்தை அண்ணாந்து. வானத்தில் யார்? பிதாவாகிய தேவனை என் நாவை இவனுக்கு தரேன், ஜீவ நாவை, ஜீவ காதை. வானத்தை அண்ணாந்து பார்த்து இந்த செவிட்டு காது ஊம நாவு உள்ளவனுக்கு ஜீவ நாவு, ஜீவ காது பிதா. வானத்தை அண்ணாந்து பாட்டு பிதாவாகி தேவனுக்கு தான் வானான்னு சொல்ல மாட்டார், வாங்கிக்குவார். ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு தர்றேன் எப்பத்தான்னு சொன்னார். பட்டுன்னு தந்துக்கிச்சே நாவு, பட்டுன்னு காது செவிட்டு காது தந்துக்கிச்சே பாருங்க. உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டது, அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்து அவன் செவையாய் பேசினான். உடனே 2 வருஷம் 3 வருஷம் பத்து இல்லை. அப்போ ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை வானத்தை அண்ணாந்து பார்த்து பிதாவாகிய தேவனுக்கு நீ கொடுக்கணும். ஜபன்னா என்னது? பரமண்டல இருக்க பிதாவே சொல்லி அடுத்த உம்முடைய நாமம், உம்முடைய சித்தர் பிதாவாகிய வாய்நாளெலாம் கொடுக்குற இடைவிடாமல். நாங்கள் எங்களுக்கு கடன்பட்ட எவனுக்குன்னா ஆதாம் வந்து முழு உலக நம்முடைய ராஜ்யம் உம்முடைய சேர்ந்து கொடுத்தா உங்கள் பாவங்கள் உங்களுக்கு மன்னிக்கப்படும். உங்களை எந்த சோதனைக்கு உட்பட தீமை நின்று ரட்சித்துக் கொள்வார். செவிட்டுக்காது, ஓம நாவு, குட்டுக்கண்ணு, வியாதி, வறுமை, கேன்சரு, கொள்ளை நோய், ஆபத்து, விபத்து, நாசமோசம், தரித்திரம், அவமானம், வெக்கம், இந்த பிசாசுகள்லாம் தப்பிச்சுக்கு வரான். அதனால தான் நல்லா ஜெபிக்க கற்றுக்கோங்க. நல்லா ஜெபிக்கணும்னா என் செய்தியை கேட்கணும். நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்கள், அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. பிரியமானல 100க்கு 100 ஜீவ மார்க்கத்தை நான் போதிச்சிருக்கேன். எங்குமே கேட்டிராது வெளியேற்பட்ட சத்தியங்க. தயவுசெய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு ஏராளமான செய்திகளை கூட கடைசி நாள் ஏப்பில் பங்கு பண்ண என்னுடைய எல்லா செய்திகளையும் கேளுங்க. இங்கே பாருங்கள், வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார்.
அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமா. அதாவது என்னன்னா, பிதாவாகிய தேவனே வானத்தன்னா அது ஜீவ காது ஜீவனாவை நான் தரேன், இவன் பேர் சொல்லி உமக்கு தரேன், ஆதாம் முழு உலகத்து தரேன், அதனால திறக்கப்படுவாயாக உரிமையாக சொல்கிறாரு. அதே மாதிரி உரிமையை தண்டிச்சு காதும் தண்டிச்சு நாவும் பேசுகிறாங்க. உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்து அவன் செவ்வையாய் பேசினான். ஜாஸ் மினிஸ்டில் சிரிக்கிற மாதிரியே வந்து சிரிப்பு. அல்லேலூயா. அன்பானுல்ல, உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்து அவன் செவ்வையாய் பேசினான். அதாவது உரிமையாங்க. இது அப்படியே நெகட்டிவில் பிசாசு நன்மை தீமை காது நன்மை தீமை நாவை தேவன் தனக்கு உலகத்துக்கு நாவை ஓமையாக்கிறான். பிசாசு காதை செவிடாக்கிறான். ஆற்று பிரச்சனை ஆற்றில் வியாதி குத்துறான், லங்ஸில் வியாதி குத்துறான், கிட்னியில் ஃபெயிலியர் ஆக்கிறான், காலை நடக்கூட முடமாக்கிறான், கண்ணை குருடாக்கிறான். இதெல்லாம் நன்மை தீமை கண்ணு, நன்மை தீமை காது, நன்மை தீமை நாவு, இதெல்லாம் தேவன் தனக்கு உலகத்துக்கு சாகடிக்கிறான் பிசாசு. இதை மட்டும் நம்ம நல்லா செய்யணும். பிசாசு வார்த்தை கேட்டு நன்மை தீமை அறியத்தக்க நன்மார்க்கும் துன்மார்க்கும் சுய நீதி அநீதி அதை கண்டிலிச்சு ஜீவன் பாவத்தையும் மனத்தையும் தேவனுக்கு உலகத்தை காட்டி நம்மளே சொந்த கையால் சூன்னி வச்சுக்கிறோம். இப்போ இயேசு ஜீவ விசத்திகனி, அவர் ஜீவ சொல்கிற ஜீவரத்தம், அதில் தேவநீதி உயிர்த்தது இருக்குது. இயேசு தேவநீதி உயிர்த்ததல், பிசாசு பாவமும் மரணம், அதான் நன்மை தீமை சரீரம். இப்போ தேவநீதி உயிர்த்தலையோ உன் பேர் சொல்லி, உன் மனைவி பேர் சொல்லி, உங்கள் பிள்ளைங்க பேர் சொல்லி, உன் ஏரியாவில் இருக்க ஜனங்க பேர் சொல்லி, உன் சபையில் இருக்க விசுவாசிங்க பேர் சொல்லி, ஆதாம் கூட தான் பிறந்திருப்பான். எந்த மனுஷன் பிறக்கும்போது ஆதாம் வழியாக தான் பிறக்கணும். என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தான், நான் துர்குணத்துக்கு பல பிரச்சனையில் இருப்பான். படிச்சிருக்கலாம், படிக்க ஏழையாக இருக்கலாம், பணக்காரனாக இருக்கலாம், கோட்டீஸ்வரன், அரசியல் தலைவனாக இருக்கலாம், சினிமாக்கார் யாரானா இருக்கலாம், காசு பணம் இருக்கலாம், காசு பணம் எல்லாம் படிச்சிருக்கலாம், படிக்காம ஏழையாக எல்லோரும் பாவம் செய்து தெய்வ மகிமைட்டுட்டாங்க. ரோமர் 3:23 படி அவர் இலவசமாக ஒரு கிறிஸ்துவ மீட்பை கொண்டு நீதிமானாக அந்த கிறிஸ்துவ தேவன் தரக ஆதாமும் முழு உலக குடும்பத்தை பசுத்தாய் இறங்குவார். அதனால தான் இயேசு ஏற்றுக்கொள்ளணும், ஞானஸ்தானம் பெற்றுக்கணும், திருவிருந்தில் பங்கெடுக்கணும். அந்த இயேசு ஜீவரத்தத்தை பிதாகுமார் பசுத்தாய் கொடுக்கணும். ஆதாம் முழு உலக ஒரு ஆள் பாய்க்கூடாது கொடுத்தாங்க, பசுத்தாய் இறங்குவார். ஒரு ஆளுக்கு கிறிஸ்துவில் ஒரு ஆள் மூலம் பிசாசு வஞ்சிருவான். அதனால தான் இயேசு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு, என் அன்பு இயேசு அன்பு. அந்த அன்பு ஜீவரத்தை தேவன் தரங்களுக்கு வாய் நல்லா குத்துது. பசுத்தாய் தேவதூதர் வந்துடுவார். உன் பிரச்சனை தீர்ந்துருங்க, வெயில்பட்ட பனி போல். டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஏன்னா நம்ம கிறிஸ்துவ தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு உணர்வுமாக கொடுக்காத வரைக்கும் நன்மை தீமை காரியத்தை நம்மள அறியாமையே காட்டிக்கிறோம். தேவனுக்கு தனக்கு குடும்பத்துக்கு பட்டது முழு உலகத்துக்கு. அதனால் பிசாசு காதில் பிரச்சனை, கண்ணில் பிரச்சனை, ஆற்றில் பிரச்சனை, லங்ஸில் பிரச்சனை, கிட்னியில் பிரச்சனை, வாய்க்கில் பிரச்சனை, வேலை சத்தில் பிரச்சனை, பிசாசு உள்ள புகுந்து திறந்து கொண்டு தாக்கிதான் காரியம் செய்துக்கிட்டே இருக்கிறான். நானும் அவைகளுக்கு ஜீவன் விட அது பரிபூர்ணப்படும் வந்தேன்னு சொல்கிறார். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வரும் வேறும் நானும் அவைகளுக்கு ஜீவ சொல்கிற ஜீவரத்தம். அந்த ஜீவன் இயேசு சாப்பிட பரலோக ராஜ்யமே இருக்குது. அதில் அது வரும் வந்தாராம், சிலுவையில் ஜீவ சொல்கிற ஜீவரத்தம் எல்லாம் ஏட்டு குத்துட்டாராம். அதை நீ எடுக்கணும். எடுத்து தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு ஒரு சபிக்கல் ஆசிரியத்தை பகைக்குள் நன்மை செய்ய சத்துக்களை துன்பப்படி ஜபம் பண்ணு. இயேசு ரத்தத்தை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துடைய இடைவிடாமல் கொடு, எக்காவது கொடு, சோர்ந்து பாவட்டும் மண்ணோடி பசுத்தாய் ஊற்றப்படும். தரித்து நீங்கள் ஆசீர்வாதம் வரும், ஐஸ்வர்யம் வரும், சாபம் நீங்கள் ஆசீர்வாதம் வரும், வியாதி நீங்கள் ஆரோக்கியம் வரும், பாதாள நீங்கள் பரலோக ராஜ்யம் சொந்தமாகும். அப்போது வானத்தை அண்ணாது பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றான், அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமா. உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்து அவன் செவ்வையாய் பேசினான். அதை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஆகிலும் எவ்வளவு அதிகமாய் அவர்களுக்கு கட்டளையிட்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்கள் அதை பிரசித்தம் பண்ணி சொல்கிறாங்க. பாருங்க 36 எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார், செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் பண்ணுகிறார் என்று சொல்லி மென்மேலும் ஆச்சரியப்பட்டார்கள். எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார், செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் பண்ணுகிறார் என்று சொல்லி மென்மேலும் ஆச்சரியப்பட்டாங்களாம். நீ ஜீவ மார்க்கத்தை பிரசங்கம் பண்ணால் எல்லாம் ஆச்சரியப்படுவாங்க. ஆமாம், எல்லாவற்றையும் நன்றாக செய்தாராம். என்னது ஜீவரத்தத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு நல்லா செய்தார். நம்ம அப்படியே உல்ட்டாவாகிறோம். நன்மை தீமை காரியத்தை நல்லா செய்கிறோம், பகைக்கிறோம், சபிக்கிறோம், நிந்திக்கிறோம். தேவன் தனக்கு உலகத்துக்கு நன்மை தீமை காரியத்தை நல்லா செய்து கெட்டு போகிறோம். நம்ம அதான் ஏவாள் கெட்டு போயிட்டா ஏதேன் தோட்டத்தில். அவள் பண்ண வேலை தான். யார்? உங்காத்தா எங்காத்தா முழு உலகத்து எல்லாருக்கும் தாய் தான். அவள் தான் முழு ஜீவனுள்ளவருக்கெல்லாம் தாய் அந்த ஏவாள்.
பிசாசு வார்த்தை கேட்டா ஒன்றும் இல்லைங்க. அவர் ஜீவ சுவாசத்தை ஜீவத்துக்கு அறிமுத்தி தேவனை போல உண்டாக்கப்பட்டது தான் அந்த ஏவாள். தோட்டத்தின் நடுவில் நன்மை தீமை அறியத்தக்க அது பறிக்காத தொடாத புசி சாகவே சாவான்னு சொன்னார். ஆனால் கேட்டாலாவோ எவ்வளோ நாள் தொடாமல் இருந்தாலும் தெரியல. ஒரு நாள் பிசாசு வந்து பழக வாமா அப்படி சொல்லி ஏமாற்றி அந்த கனியை புசிக்கணும். நன்மை தீமை கனி புசிக்கணும். அது புருஷனும் ஆதாமும் புசித்தாங்க. நல்லா செஞ்சாங்க. பிசாசு வார்த்தை கேட்டு பாவத்தையே நன்மை தீமை கனி புசித்தாங்க. அது தேவனுக்கும் முழு உலகத்தும் நன்மை தீமை பிள்ளைகள் பேசுகிறாங்க. நிமித்த பூமி சபிக்கப்பட்டிருக்கோம். முள்ளுக்கு அதை நல்லா செய்வாங்க. நீ ஜீவ விருட்சத்துக்கு நீ ஜீவ மார்க்கத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு நல்லா நன்றாக ஸ்ட்ராங்காக செய்து பாரு. பசுத்த தேவன் சூழ்நிலை மாற்றாமல் இருக்க மாட்டார். அதை செய்ய உனக்கு விருப்பமே இல்லைன்னா உனக்கு தெரிந்தோ தெரியும் நன்மை தீமை காரியத்தை நல்லா செய்வேன். உனக்கு தெரியாமல் உன்னை அறியாமலே தேவன் தனக்கு ஆதாவும் நன்மார்க்கு துன்மார்க்கு காட்டிக்கிட்டே ஒவ்வொரு நாள் 24 வாரத்தில் வருஷம் 365 நாளும். அப்போ நான் அதே சொல்கிறேன், நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள், ஒருவன் என் வார்த்தை அவனை நிலைத்திருந்தார் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். நல்லது செய்கிற நல்ல காரியத்தை செய். ஜீவ மார்க்கத்தை செய். நன்மை தீமை அறியத்தக்க கனி ஜீவ வித்தத்து கனி. நன்மை தீமை இதுதான் உலகம். நன்மார்க்கு துன்மார்க்கு அதான் கனி. ஏவாள் சாப்பிட்ட கனி. அது சாகவே சாவாய். கண்டிப்பாக வியாதி அட்ரஸ் கேட்டு பாவன்ட்டு மனம் வந்தே தரும். தப்ப முடியாது. ஏசு வந்து ஜீவ வித்தத்து கனி. ஏசு நன்மை தீமை அறியத்தக்க முடியாது. நானே வழியும் சத்தி என் பிதா ஜீவனுடைய யோவான் 5:24 நானே வழியும் சத்தி ஜீவனமாய் இருக்கிறேன். நானே நல்ல மேய்ப்பு தன் ஆடுகள் ஜீவனே. யோவான் சுவிசேஷம் போய் பாருங்க. இயேசு ஜோயே ஜீவன்னா ஜோயே ஜீவன். கோட் தேவரகமான ஒரு வாழ்க்கை. ஜீவ வார்த்தை, ஜீவ உலகம், ஜீவ வானம், ஜீவ பூமி, ஜீவ தர்றோம். அந்த ஜீவல் எல்லாம் பரிசுத்த நீதி சமாதானம் சந்தோஷம் ஆசாய்ச்சி இயேசு சாமிட வாக்குறது தான் இருக்குது. அதில் தேவ நீட்டு உயிர்த்ததில் இருக்குது. இயேசு ஜீவனை உயிர்த்ததில் இருக்குது. ஆதாமுக்குள்ள பாவம் மரணம் இருக்குது. அதை போய் தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தா நீ எவ்வளோ தான் சம்பாதிக்கலாம், எவ்வளோ தான் ஓடி உழைச்சி கோடியாக பணத்தை சம்பாதிச்சு பெரிய ஆள் என்ன ஆனாலும் ஆதாமி சிந்தையில் இருக்கிறோம். பிசாசு திருடமும் கொள்ளாக்கி தான் காரியம் செய்து உன் வாழ்வில் நித்திய பாதாளம். டேஞ்சர், சீரியஸான விஷயம். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யம் என்ன மாதிரி இயேசு கிறிஸ்துக்குள்ளே பிறக்கிறது. ஆதாமுக்குள்ளே எப்படி பிறந்தான்? நன்மை தீமை கனியை சாப்பிட்டு தேவன் தனக்கு உலக பிசாசின் ராஜ்யத்தில் பிறந்துட்டான். இப்போ ஜீவ விஷயத்துக்கு தேவ நீதியின் சாப்பிட்டு உயிர்த்தில தேவன் தனக்கு ஆதாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வரோம். அங்கே தான் அற்புதம் நடக்குது. அதான் சொல்கிறார் பாருங்க. மார்க் 7:36 எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார், செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் பண்ணுகிறார் என்று சொல்லி மென்மேலும் ஆச்சரியப்பட்டார். இதை அப்படியே உல்டாவா பற்றி பாருங்க. எல்லாவற்றையும் பிசாசு நல்லா செய்கிறான். பாவத்தையும் மன்னித்து தேவன் தனக்கு உலகத்தை நல்லா செஞ்சு நல்லா இருக்கிற காதல் கட்டுக்குறான். நல்லா இருக்கிற நாவு கட்டு ஓமை ஆய்க்கிறான், செவிடு ஆய்க்கிறான், கண்ணை கூட ஆய்க்கிறான், கையை குஷ்ரோகி ஆய்க்கிறான், காலை முடம் ஆய்க்கிறான், ஹார்ட் லங்ஸ் ஃபெயிலியர் ஆய்க்கிறான், கிட்னி ஃபெயிலியர் ஆய்க்கிறான். கட்சியில் ஹாஸ்பிட்டல் போய் நம்மளை சேர்த்து காசெல்லாம் பறித்து நல்லா வீடு கட்ட வச்சு இந்த காசு கல்யாணம் பண்ண வச்சு இந்த காசெல்லாம் ஹாஸ்பிட்டலில் லட்சம் சோகுது அங்கேயே சேர்த்து அங்கேயே அடக்கம் பண்ணிடுறான். தான் பிசாசு பண்ணுற வேலை. அதனால் வருத்தப்பட்டு வாரம் சுமக்கரில் ஏசுனார். எல்லோரும் எண்ணிட்டு நானே ஜீவப்பம், இந்த அப்பத்தை புசித்து திராட்சை பானுங்கள், ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. அதனால் அன்பான கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்தை ஜீவ உலகம், ஜீவ வானம், ஜீவ பூமி, ஜீவ சொர்க்கம், ஜீவரத்தம், அது இயேசு கிறிஸ்து ஆமண்ட வாக்குத்தத்தம். அதில் நிலைத்திருங்க. பாவுன்ட்டு மன ஓடினும் பசுத்தாய் ஊட்டப்படும் கேரண்டி. மார்க் 7:32 அங்கே கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சுட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்ற அர்த்தமா. உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டு அவிழ்ந்து அவன் செவ்வையாய் பேசினான். 37 எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். நல்லா செய்கிறாரு. நம்ம நன்மை தீமை காரியத்தை நல்லா செய்கிறோம். நமக்கு டியூஷனே வைக்க தேவையில்லை. அம்மா பாவத்தில் பெற்றுட்டா எங்கே ஆப்பிரிக்கா ஆகட்டும், ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென்னாப்பிரிக்கா, ஆசியா, எந்த நாட்டுக்கு போனால் நீ ஊழி செய்யலாங்க. எல்லாம் ஆதாம் வழியாக பிறந்தவனாக தான் இருப்பான். வானத்துக்கு பூமி மேலே மனுஷன் ரட்சிக்கப்படும்படிக்கு இயேசு கிறிஸ்து நாமம் இல்லாமல் வேறொரு நாமம் கட்டவில்லை. எந்த நாட்டுக்கு போனாலும் என் செய்தி கேட்டால் நீ எந்த ஊரில் போனாலும் ஊழி செய்யலாங்க. என் செய்தி எல்லாம் கேளுங்க, சந்தேகமே வேணாம். ஆமாம், படித்து கோட்டு சூட்டு வாங்குற பார்த்து மயங்கிடாது. ஆதாம் வழியாக அப்புறம் அம்மா வைத்து பாவத்தில் பிறந்திருக்கிறான். பாவம் மண்ணம் அவனுக்குள்ளே இருக்குது. அவனுக்கு தேவ நீதி உயிர்த்தில் தேவன் தனக்கு ஆதாம் முழுவதுக்கு கூட பாவம் பேட்டை தொலை போகிறது கிடையாது. ரட்சிக்க நித்திய பரலோக ராஜ்யம் சுதந்திரிக்க போகிறது கிடையாது. ஆனால் இயேசு நல்ல மேய்ப்பு, நாடே நல்ல மேய்ப்பு, நல்ல மேய்ப்பு தன் ஆடுகள்னால் ஜனங்கள்
ஜனக ஜீவ சொல்ற ஜீவரத்தை தேவன் தனக்கு ஆதம் அசுத்த பசுத்தாய் ஓடி ஓடி ஊழியம் செய்தார். இந்த ஜீவ மார்க்கம் தான் உலகமெல்லாம் போய் சுவிசேஷத்தை பிரசம் இயேசுவை பற்றிய செய்தி ஜீவ மார்க்கம் ஜீவ சரீரம் ஜீவரத்தம் தேவி நீதி தூக்கிட்டு இயேசுக்கு சாமிட்ட வாக்குத்தம் பிதாக்குமார் பசுத்தாய் ஆதம் வந்து முழு உலகத்துக்கு கொடுக்கணும். பாவன்ட்டு மன பசுத்தாய் ஊட்டப்படும். நல்லா செய்யுங்க ஜீவ மார்க்கத்தை. வேண்டாம் நீனாக்கா நியூட்ரலாக இருக்க மாட்டீங்க. நண்பத்தையும் காட்டி நல்லா செய்வீங்க. உங்களுக்கே உங்கள் சொந்த கையில் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் மனைவி உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் பாவன்ட்டு மரத்தை காட்டி 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 பிசாசு வருது. சிறிய வயசு வாழ்வு திருமண வயசு முதிர்ந்தவை எல்லாம் பாவன்ட்டு மரணமாக வாழ்க்கை ஃபுல்லாக போராடிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். வியாதியோடு பாவத்தோடு மரணத்தோடு தரித்திரத்தோடு கடன் தொல்லை ஆபத்து விபத்து நாசம் மோசம் இதே போராடினா ஒரு மனுஷன். அதாமே சிந்தை மரணம் கிறிஸ்து சிந்தியோ ஜீவன சமாதானம் ஜாமனும் பசுதாவே இந்த அருமையான காலை வேலையில் எங்களோடு கூட பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துங்க தாவே. மே சோத்தரிக்கிற ராஜா. பயப்படாதீங்க, கலங்காதீங்க, திகையாதீங்க. இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஆமாம், கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார். பவுல் சொல்கிறான், பாவிகளும் பிரதான பாவி ஷெயிட்டு பவுலாக மாறிட்டாங்க. அவன் போய் கிறிஸ்துவை குறித்த பிரசங்கம் தேசவணிகளுக்கு கலாத்தி ரோமாபுரி பட்டணம் கொலேசிய பட்டணத்தெல்லாம் போய் எல்லாம் அப்புறம் ஆதாம் மூலமாக பிறந்தவங்க கிறிஸ்துக்குள் அவன் பிரசங்கெல்லாம் பாருங்க. அவன் நிரூபித்தெல்லாம் பாருங்க. கிறிஸ்துவுக்கள் 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 ஆதாமுக்கள் கிறிஸ்துக்குள் உயிர்ப்பிக்கப்படக்கூடாதான். அந்த கிறிஸ்து எனக்கு ஜீவன் சொல்கிற மாதிரி ஜீவ மார்க்கம் தேவன் தனக்கு அசுதை பசு மாபெரிய பவுல் கொண்டு வந்தான். அதே மாதிரி நீங்கள் கடைசி நாளில் ஊழியம் செய்யலாம். அதனால் கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறத்தல் ஆதாமுக்குள் பிறந்த பிறப்பின்படி அந்த பாவமான அட்ரஸ் கேட்டுட்டு வரணும். அதனால் எல்லோரும் பாவம் செய்து தேவ இலவசமாக கிருபையினாலே கிறிஸ்து உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள் சொல்லப்படுகிறது. அதனால் வருத்தப்பட்டு பாரம் சுமக்குறலே இயேசு நேரத்தில் வாருங்கள். ஜீவ சொல்கிற ஜீவரத்தை பிடிச்சிங்க. ஜீவ வார்த்தை ஜீவ ஆற்று ஜீவ லங்ஸ் ஜீவ கிட்னி ஜீவ சொல்கிறோம் ஜீவ நரம்பு நாடி ஜீவ அதை தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுங்க. பாவம் பசுத்தாய் ஊற்றப்படும். நீங்கள் ஜீவனில் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். ஜீவ உலகம் ஜீவவானம் ஜீவ ஐஸ்வர்யம் தேவன் தனக்கு ஆதாம் தட்டு பசுத்த ஆசீர்வதிக்கப்படுவார். ஆபிரகாம் பலிபீடத்துக்கு ஒரு 18 தேவன் தனக்கு ஆபிரகாம் சகல காத்தலாம் 100வது வயசில் புள்ள பார்க்குதுங்க. சிறுகள் வைப்பார் நின்ன பிறகு கூட புள்ள பூத்துன்னு வருது. ஈசாக்கு எவ்வளோ ஈலிங் பாருங்க. பழைய ஏற்பாட்டிலே அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து மூலமாக உங்களுக்கு உண்டாயிருக்குன்னு சொல்லப்படுகிறது. அதனால் கிறிஸ்து அழகானவர், அருமையானவர், அருமருந்து குறுமருந்து ஜீவ சரீரம் ஜீவரத்தம் ஜீவாற்று ஜீவலட்சம் ஜீவ கிட்னி அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் அற்புதத்தை அடையாளத்தை அவர் செய்வார். ஆண்டவரே இந்த வார்த்தை கொண்டு ஒவ்வொரு ஆத்மதிக்கும்படி ஜெபிக்கிறோம். உங்கள் குடும்பத்தில் உங்கள் பக்கத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானசாமி திருவில் நீங்கள் உலகத்துக்குள்ள பூமிக்கு உப்பாக இருக்கிறீங்க. யாரை பார்த்தாலும் இயேசு ஒரு மனுஷனை பார்த்தாலும் பாவத்தின் சம்பளம் மனத்தில் பிறந்திருக்கிறான். நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ ஜீவனத்தை குறித்து தாண்டி போக மாட்டாராம். நீங்கள் ரோட்டில் போகிறீங்க, பஸ்ஸில் போகிறீங்க, நடந்து போகிறீங்க, உங்கள் குடும்பத்தார்கிட்ட போகிறீங்க, நண்பர்கள் மத்தியில் போகிறீங்க, வேலை ஸ்தலத்துக்கு போகிறீங்க, ஆஃபீஸுக்கு போகிறீங்க, எல்லாம் ஆதாமுக்குள்ளே பிறந்தவங்க தான். பிரச்சனை இல்லாத யாருமே கிடையாது. சிறியல் வயிற்றில் பிறந்த வாய்நாளுக்கு சஞ்சலம் மிகுந்தவனா தான் இருப்பான். நன்மை தீமக்கரிய தேவன் தான் உலகத்து குத்துக்கிட்டே இருப்பான். ஜீவ மார்க்கம் அவனுக்கு தெரியும். ஆனால் உனக்கு தெரியும் ஏசு ஞானசா திருவிருந்த பகுதி ஜீவ அப்பன் ஜீவ சரி குஜிது திருவிந்தாரால் பங்கெடுத்திருக்கிறேன். அந்த ஜீவ சரி ஜீவரத்தை தேவன் தனக்கு ஆதாம் முழுவதும் எல்லாம் தாண்டு பசுத்தா இறங்கிடும். நீ அவனை காப்பாற்றிடலாம். வாய்நாளெலாம் கிறிஸ்டியன்ஸுக்குள்ளே நேற்றுக்கும்படி அவனை டீச் பண்ணலாம். இந்த செய்தி கேட்குற நீங்கள் எல்லாம் ஒரு பாக்கியம் கத்தாவே உங்கள் குடும்பத்துக்கு பட்டணத்துக்கு தேசத்துக்கு நீங்கள் ஒளியாக்க எழுப்புலாக இருக்கும்படி கத்த இந்த செய்தி கேட்குற நீங்கள் ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்க கத்தா ஒரு மாபெரும் எழுப்பில் கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் எல்லா ஜெபலியும் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதி எங்கள் சபையில் ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக செய்திகளும் ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்கள். அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஏஎல்சி வெள்ளூர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். ஏராளம் செய்தி 100 ஜீவ மார்க்கத்தை நான் போதித்து எங்கும் கேட்டிராத விலையேற பெற்ற சத்தியங்கள் கடைசி நாள் ஏப்பில் பங்கு பண்ணி என்னுடைய எல்லா செய்திகளும் அவுட் டு டூ மிராக்கிள் மினிஸ்ட்ரி ஜீசஸ் மினிஸ்ட்ரி இந்த செய்தி இப்படிப்பட்ட செய்திகள்லாம் கேட்கணும்னா என்னுடைய எல்லா செய்திகளையும் கேளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ள. இன்னொரு சேனல் எஃப்ஜிசி வெள்ளூர் ஒரு சேனல், இன்னொரு சேனல் துளசிராமன் தாமஸ்னு ஒரு சேனல் இருக்குது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த செய்தியை ஷேர் குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள்.
கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் இயப்பிலை நிச்சயம் கொண்டு வரார். கேரண்டி. ஆதாமே சேர்ந்து உங்களுக்கு மரணத்தை கேரண்டியாக கொடு. கிறிஸ்து சேர்ந்த தெய்வத்திற்கு ஆதாம் உங்களுக்கு பசுத்த தேவன் கேரண்டி உங்களுக்கு விடுதலை சுகப்பேரத்தை கொடுப்பார். நானே திராட்சை நீங்கள் கூட ஒருவன் இல்லை என் வார்த்தை நேரத்தை மிகுந்த கனிகளை கூட வாய்நாளலாம். எதிர்காலத்தை தைரியமாக சந்திக்கலாம். கர்த்தருடைய ஆவியான தேவத்தை உனக்கு ஆசிரியர் இந்த உலகத்தில் வெற்றி வாழ்க்கை வாழ்ந்து நித்திய ஜீவனை பரலோகராஜ்ய பூமியில் பரலோகத்தை நிச்சயம் கொடுப்பார். கர்த்தர் உங்கள் ஆசிரியப்பாராக. இந்த செய்தியின் மூலமாக நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பீர்களானால் கர்த்தரை கனம் பண்ண உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த மறவாதீர்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த உங்களுக்கு விருப்பம் இருந்தால் என்னுடைய கூகுள் பே நம்பர் 7339586648 துளசிராமன். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். இன்னும் ஏராளமான பேருக்கு இந்த செய்திகளை ஷேர் பண்ணி ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியை ஷேர் பண்ணிக்கிறேன். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இதற்கு நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்க அவர்களும் ஆஸ்வதிக்கப்பட்டே தீர்வார்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தி 15/1/2024 என்று வேலூர் பகுதியிலே கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்கள். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளாக ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய இழப்பிலை கொண்டு வருவார். ஆமென்.